கரெக்ட் தான் தாத்தா. அது ஆமா தாத்தா. வாமா தாமரை, எங்கம்மா போயிருந்த? எங்க கிட்ட சொல்லாம எங்கேயும் போக மாட்டியே. அது ஐயா. ஏய், நான் ராணி இல்லைன்னு வீட்ல இருக்கிறவங்க கிட்ட சொன்ன, அதுக்கப்புறம் அந்த ராணியோட கதி என்ன ஆகும்னு யோசிச்சுக்கோ. அப்புறம் வீட்ல இருக்கிறவங்க எல்லாரையும் கொன்னுடுவேன். நடந்தது எல்லாத்தையும் இவங்க கிட்ட சொன்னா ரொம்ப பயந்துருவாங்க. அத்தைய ராணி ஆண்ட சொன்னா புத்திசாலித்தனமா அடுத்த பிரச்சனை வராம இருக்க ஏதாச்சும் செய்வா. அதனால இவங்களாண்ட வேற எதையாவது சொல்லி சமாளிப்போம். என்னம்மா யோசிக்கிற? எங்க ஏரியாவுல பொங்கல் பரிசு டோக்கன் தராங்கன்னு சொன்னாங்க. அதான் அத வாங்கி வச்சுட்டு வரலான்னு போயிருந்தேன். அப்படியாமா? சரி சரி, நல்ல வேளை சரியான நேரத்துக்கு வந்துட்ட. என்னங்க ஐயா, என்ன விஷயம்? நம்ம ராணிக்கு இது 5வது மாசம்மா. அதனால அவளுக்கு வளகாப்பு பண்ணலான்னு முடிவு பண்ணிருக்கோம். அப்படிங்களா? எங்கம்மா பண்றீங்க? நம்ம வீட்லயே வைக்கணும்னு முடிவா பேசிட்டு இருந்தோம். அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. ஐயா, அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. அதான் நானு, வளரு, தர்சினி எல்லாரும் இருக்கோம்ல. ராணிக்கு புச்சதா செஞ்சு அசத்தி புடலாம். வளகாப்புன்னா ஒத்தப்படையில தான் விதவிதமா சாப்பாடு செய்வாங்க. 5 வகையான சாப்பாடு, 7 வகையான சாப்பாடு, 9 வகையான சாப்பாடு, 11 வகையான சாப்பாடுன்னு செய்வாங்க. ஐயோ, எவ்வளவு சாதம் பண்ணணும்னு சொல்லுங்க, சூப்பரா பண்ணிரலாம். இங்க பாருங்க, 11 வகையான சாப்பாடு செஞ்சிருங்க. அதான் கரெக்டா இருக்கும். என் பேரன் ராணி மேல எவ்வளவு உயிரை வச்சிருக்கான்னு பாத்தீங்களா? அது ஏன் தெரியுமா அஞ்சல? என் பேரை என்ன மாதிரியே. போதும் போதும் சும்மா. அக்கா, அந்த 11 வகையான சாப்பாடு என்னன்னு சொல்லுங்க. என்ன தம்பி இப்படி கேட்டுட்டீங்க? சக்கரை பொங்கல், புளியோதரை, லெமன் சாதம், தேங்காய் சாதம், மாங்காய் சாதம், தக்காளி சாதம், வெஜ் புலாவு, வெண்பொங்கல், கல்கண்டு சாதம், தயிர் சாதம், கூட்டு, துவையல், வடகம், மோர் மிளகா, ஊறுகான்னு 11 வகையா ஒத்த படையில செஞ்சு அசத்தி போடுறேன். நல்ல திவ்யமான சாப்பாடுன்னு சொல்லு. கழுதைக்கு பேரு முத்து மாலையாம். அது ராணியோட வளகாப்பு சாப்பாடு இல்ல, அவ கடைசியா சாப்பிட போற பிண்ட சாப்பாடு. ஆமாங்கா, இந்த தடவை எப்படியும் ராணியால தப்பிக்கவே முடியாது. நாம எல்லாரும் அந்த ஒரு விஷயம் நடக்கணுங்கிறதுக்காக எவ்வளவு நாளா காத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம காத்திருப்புக்கு நாளைக்கு தான் ஒரு விடையே கிடைக்க போகுது. சித்தார்த்த சொல்லிட்டான், அப்புறம் என்ன, அவன் ஆசைய மொத்தமா நிறைவேற்றிடுவோம். சரிங்க. இத்தனை நாள் நாம பிரச்சனைக்கு பின்னாடியே ஓடிட்டு இருந்தோம். இந்த ஃபங்க்ஷன் தான் நமக்கு ஒரு ரிலாக்ஸேஷனா இருக்க போகுது. ஆமா தாத்தா, நிச்சயமா ராணிக்கு ஒரு நல்ல சேஞ்சா இருக்கும். நீங்கெல்லாம் மனுஷ ஜென்மங்க தானா? உங்களை எல்லாம் இன்னும் நான் விட்டு வச்சிருக்கேன் பாரு. என்ன சொல்லணும்? ராணிக்கு பாதுகாப்பா போன டாஃபியாவை நிச்சயமா இவங்க தான் ஏதாவது பண்ணிருக்கணும். இந்த வளகாப்பு ஃபங்க்ஷன்ல வச்சு ராணியை தீர்த்து கட்ட பிளான் பண்ணிருக்காங்க. நான் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா இதை நடக்க விட மாட்டேன். அதனாலதான் நேத்து நைட்டே உங்க யாருக்கும் தெரியாம சாவித்திரி ரூம்ல ஒரு கேமராவை செட் பண்ணி வச்சிருக்கேன். இனிமே உங்க ஒவ்வொரு மூவும் எனக்கு தெரியும். நீங்கெல்லாம் இந்த உலகத்துல வாழவே தகுதி இல்லாதவங்க. உங்க எல்லாரையும் மொத்தமா ஜெயிலுக்கு அனுப்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. வளகாப்பு ஃபங்க்ஷன்ல ராணிக்கு எந்த ஆபத்தும் வந்துடாம தடுத்து நிறுத்தணும். அதை நான் நினைச்சா மட்டும் பண்ண முடியாது. வேற யாருகிட்ட இதை பத்தி கேட்கலாம்? ஜான்சி. இன்ஸ்பெக்டர் ஜான்சியோட ஹெல்ப் நமக்கு வேணும். நாம உடனே போன் பண்ணி விஷயத்தை சொல்லலாம். இதை எடுத்துட்டு போங்க. ஹலோ மேடம், நான் பத்மநாபன் பேசுறேன். சொல்லுங்க சார். மேடம், உங்ககிட்ட இருந்து எனக்கு ஒரு பெரிய ஹெல்ப் தேவைப்படுது. மேடம், நான் எல்லா உண்மையும் உங்ககிட்ட சொல்லிடுறேன். சார், சட்டத்தை பொறுத்த வரைக்கும் எவிடன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கொலையை இவங்க தான் பண்ணாங்கன்னு தெரிஞ்சிருந்தாலும்
அத நிரூபிக்கிறதுக்கு நம்ம கிட்ட எந்த ப்ரூஃபுமே இல்லனா அவங்க இந்த கேஸ்ல இருந்து ஈஸியா தப்பிச்சிருவாங்க. அதனால முதல்ல அவங்களுக்கு எதிரான ஆதாரங்களை நாம ரெடி பண்ணணும். மேடம் அதுக்கு நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, நான் பண்றேன். அவங்கள யாராவது ஒருத்தர் அப்ரூவரா மாதிரி வாக்குமூலம் கொடுக்கணும். இல்லனா போலீஸ் ஸ்டைல்ல விசாரிச்சு உண்மைய வாக்குமூலமா வாங்கணும். மேடம் அதுக்கான வேலையை நான் பாக்குறேன். நான் மறுபடியும் உங்களுக்கு ஃபோன் பண்றேன் மேடம். வச்சிடுறேன். நானு, மனு, சாவித்ரி அக்கா, நேத்ரா, தவமணி இவங்க எல்லாருமா, அப்புறம் தமனாவை மறந்துட்ட பாருங்க, தமனாவை நோட் பண்ணிக்கங்க. எல்லாரும் ஒரு காட்டுக்கு பொம்மையை வர வச்சு அவளை சுத்தி நாங்க நின்னு எங்க கையில கத்திய வச்சுக்கிட்டு அவளை சதக்கு சதக்குன்னு இந்த கையால தான் சார் அவளை குத்துனோம். ஆமா சார், என் மாமா சொன்ன மாதிரி முதல்ல என் மாமா தான் குத்துனாரு. அதுக்கப்புறம் அவர் சொன்ன வரிசையில எல்லாரும் குத்துனாங்களா, கடைசியா எங்க அம்மா குத்துனாங்க. அதுக்கப்புறம் லாஸ்டா தான் நான் குத்துனேன். கொஞ்சமா உயிர் இருந்தது. ஒரு பெரிய கட்டையை எடுத்து அவ கழுத்துல வச்சு அவ தொண்டை குழாய உடைச்சு நான் தான் சார் பண்ணேன். எங்களுக்கு தெரிஞ்ச எல்லா உண்மையும் சொல்லிட்டோம் சார். நாங்க தான் சொல்லிட்டோம் சார். ரெண்டு பேரும் திரும்பி பார்க்காம ஓடுங்கடா. ஐயா ஓடுங்கடா. ஓடிடலாம்.